Good morning, sir. We are from SNS College of Technology. Myself, Sri Veda Vikas, and these are my teammates. Thank you for giving this opportunity to speak with you, sir. This is the Joshua HR company, and he is explaining about this futures and how it came to. Kindly everyone on your video and ask the question with the Joshua, sir. Sir, why did you choose this career? இதில் இங்கிலீஷ் தான் சொல்லணுமா இல்லை எதுலனாலும் சொல்லுங்க. நான் ஏன் இந்த கேரியர் சூஸ் பண்ணேன்னா, நான் மெக்கட்ரானிக்ஸ் எடுத்திருந்தேன். மெக்கட்ரானிக்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். என்ன கரியர் சூஸ் பண்ண தெரியாமல் தான் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் ஜாயின் பண்ணேன். ஒரு தேர்ட் இயர் போன பிறகு ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு நல்லா வரும் போல, ப்ரோக்ராமிங் ஓரளவுக்கு தெரியுது, அதனால சரி ஐடி பேக்ரவுண்டே போயிடுவோம்னு சொல்லி ஐடி பேக்ரவுண்ட் ரியல்மி. அதுவும் இல்லாமல் இப்போது கரெக்டாக நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கிறது எப்பயுமே ஐடி தான் இருக்குது. அதனால நான் இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர், அதுக்கு எப்பயுமே ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் ஐடிலேயே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். What are your benefits in your career? என்னோட கரியரில் என்ன பெனிஃபிட் அதான கொஸ்டின். என்னோட கரியரில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பயுமே க்ரோத் இருக்கும். இப்போது மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கெயின் பண்ணணும், அந்த சேலரி வரைக்கும். பட் ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச வருஷத்தை எடுக்கலாம், உங்களுக்கு நல்ல சேலரி எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட பேஷன், இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலுக்கு போக முடியும். எப்பயுமே இந்த ஐடி ஜாபுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். அது ஒரு பெனிஃபிட் தான். Kindly everyone on your video and ask the question with the Joshua, sir. சார், மைசெல் சஞ்சய் சார். சார், நீங்கள் இந்த கரியர் சூஸ் பண்ணுற போது நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக நான் டிஃபிகல்ட்டி ஒன்றும் ப்ளேஸ் பண்ணல. நான் உங்களை மாதிரி அதே காலேஜில் படித்தேன். ஓகே, பிளேஸ்மெண்ட் வந்துச்சு. பிளேஸ்மெண்ட்டில் மட்டும் நான் கரெக்டாக படிச்சுக்கிட்டேன், கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணேன். அதனாலவே நான் ஈஸியாக வந்துட்டேன். ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டியெல்லாம் ஒன்றும் என்னன்னா, டோட்டலாக நான் மெக்கட்ரானிக்ஸ் படித்து ஒரு கோடிங் போகும்போது அது ஃபுல்லாக கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ப்ரோக்ராமிங் ஃபுல்லாக கற்றுக்க வேண்டியது. நான் படித்ததுக்கும் ஐடிக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. அது மட்டும். ஓகே சார், தேங்க்யூ. சார், மைசெல் நாங்களும் பேப்பர் அட்டன் பண்ணோம். எங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு மேபி இப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்க மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது அதோட லாஜிக் உங்களுக்கு புரியும். ஸோ இன்டர்வியூலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தான் கரெக்டாக பேச தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாவே அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, ஸ்டஃப் இருக்குது அப்படிங்கிறனாலே அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நல்லா படிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஹேக்கர் ரேங்க் அந்த மாதிரி. அதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணி நீங்கள் நிறைய லெவல்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கோடிங்கில் இன்ட்ரெஸ்டாக படிங்க. தேங்க்யூ சார். Thank you, sir, for spending with us, sir.